குபேரர் ஒரு திருடன் என்பது உண்மையா? திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் கொடுக்கும் குபேரர். பிள்ளையார்பட்டிக்கு அருகிலுள்ள லட்சுமி குபேரர் கோவிலை பற்றியும், சிவனின் அருளால் மிகப்பெரிய செல்வத்தின் அதிபதியான குபேரரின் சுவாரஸ்யமான கதைகளை பற்றியும் தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா பல கோடி கிலோ கணக்கான தங்கங்களை வரதட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு நிபந்தனை வைக்கிறாங்க. அதுக்காக ஏழுமலையான் குபேரர்கிட்ட கடன் வாங்குறாரு. அவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. கலி உலகம் முடிகிற வரைக்கும் வட்டியை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வரைக்குமே ஏழுமலையான் கோவிலில் வர காணிக்கை காசுகளில் இருந்து குபேரருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கடவுள்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கும் இந்த குபேரருடைய முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய திருடனாக இருந்தாருன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் உரியவள் மகாலட்சுமி என்றாலும் அதை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு கொண்டவர் குபேரர். இந்த குபேரர் கடவுள்களுக்கே கடன் கொடுக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார். இவ்வளவு செல்வங்களுக்கு அதிபதியாக இவர் எப்படி பொறுப்பேற்றார்? குபேரர் ஒரு முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய திருடனாக இருந்தார். இவருடைய வறுமையினாலும் வேறு வழி இல்லாமல் திருட ஆரம்பித்தார். ஆனால் கோவிலில் மட்டும் திருட மாட்டார். சிவன் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே ஏராளமான விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த சமயத்தில் ஒரு பலத்த காற்று அடித்து அந்த விளக்கு எல்லாமே அணைஞ்சிருச்சு. அந்த கோவிலில் ஏராளமான செல்வங்களும் நகைகளும் இருப்பதை குபேரர் பார்க்குறாங்க. கருவறையில் உள்ள சிவனுக்கு அருகில் உள்ள தீபமும் அணைந்து விட்டது. சிவன் இருளில் இருப்பதை பார்த்த குபேரர் விளக்கேற்ற ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் பலத்த காத்தடிச்சு அந்த விளக்கு எல்லாம் அணைந்து விட்டது. அப்படி இருந்தும் அவரோட விடாமுயற்சியால் ஈசனின் அருகில் உள்ள விளக்கை விடாமல் ஏற்றி வச்சாரு. இதனை கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்து குபேரருக்கு அருள் புரிந்தார். நீ அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி சிவன் மறைந்துவிட்டார். அவர் அந்த இருட்டில் அந்த பணமும் நகையும் எடுத்துகிட்டு போகாமல் சிவன் கோவிலில் விளக்கேற்றினது மூலமாக அவர் அவ்வளோ பெரிய வரங்களை பெற்றிருக்காரு. எதையுமே எதிர்பார்க்காம செய்கிற நல்ல விஷயங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடிக்கும் பக்கத்தில் தான் இந்த லட்சுமி குபேரர் கோவில் இருக்குது. இந்த கோவில் ஒரு தனியார் கோவில் தான். இந்த கோவில் கட்டி 20 வருஷம்தான் ஆயிருக்கு. ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலை பற்றி இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. கடன் பிரச்சனை இருக்காது. வழக்கம் போட்டால் குழந்தைகள் இல்லை, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தா. எங்கள் ஓனர் நல்ல ஓனர், நல்ல பணம். இது வந்து கவர்மெண்ட் தனியார். ஓகே. அவங்க சொந்தத்தில் அவங்க யார்ட்டையும் காசு வாங்கலை. அவங்க சொந்தத்தில் வச்சு இந்த கோவில் கட்டு. அப்படியா? நன்கொடை எதுவும் வாங்காம அவரோட சொந்த செலவில் காசு கூட வாங்கலை. ஓ, இது ஒரு சமூக சேவை மாதிரி செய்கிறாரு. அவங்க ஓனர் பேர் நாச்சியப்பன். நாச்சியப்பன். ஓகே. நாச்சியப்பன் எங்கள் காரைக்குடி அவர். காரைக்குடி. ஓ சரி சரி. யார்ட்டுமே 10 காசு வாங்கலை. அவங்க சொந்த செலவில் இந்த கோவில் கட்டுறாங்க. ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. மணி பிளான்ட் வாங்கிட்டு போனாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொல்கிறாங்க. வாஸ்துக்கு வைக்கணும். கண்டிஸ்டி வாஸ்து வாஸ்து மூங்கி. எவ்வளோம்மா ஒரு செடி வந்து? 300 ரூபாய்க்கு இருந்துச்சு, அது விற்றுருச்சு. ஓ, 400 எப்படி வளர்க்கணுமா அந்த செடியை? இந்த மாதிரி வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் ஒரு நாள் ஊற்றணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றணும். அந்த 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 செடி அப்படியே எடுத்துட்டு ஊற்றணுமா? எடுக்க வேண்டாம், அப்படியே சும்மா ஊற்றினா ஓட்ட ஓட்டுருக்கு. அதனால் அந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். வெயிலில் வைக்கணும், வெயிலில் வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் எங்கேனாலும். கோவில் வந்து ஆரம்பித்து 20 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. அது மாதிரி மாதத்தில் 3வது வியாழக்கிழமை ஹோமம் நடக்கும். நிறைய மக்கள் நிறையா சாமி போடுறோம். மணிமா எத்தனை மணிக்கு ஹோமம் நடத்துவாங்க? எப்போ முடியும்? 9 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணிக்கு முடியும். 1:30 மணிக்கு முடியும். காலையில் சாப்பாடு இங்கே கொடுத்துருவீங்க? எங்கள் ஓனர் வந்துடுவாங்க. ஓனர் வந்துடுவாங்க. அதாவது மாதத்தில் 3வது வியாழக்கிழமை காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடணும் இங்கே. 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 1:30 மணிக்கு முடியும். சரிங்கம்மா. இங்கே வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்னா எந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம்? வச்சு அர்ச்சனை பண்ணலாம். பழங்கள் எந்த பழம் வேணாலும் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பால் வாங்கி வந்தால் அவசியம் பார்க்கலாம். ஓ, மாலை வாங்கி வந்தாலும் கொடுத்தா சாப்பிடுவாங்க. சரிங்கம்மா. வேறு என்னம்மா இங்கே விசேஷம் இந்த கோவிலில்?
வேற என்ன உங்களை மாதிரி வர்றாங்க எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க நல்ல பலன் கொடுக்குறாரு. வடக்கு பார்த்து கற்பவனமாக இருக்கிறவங்க சக்தி விளங்குறாரு. சரிங்கம்மா. 10 வாரத்துக்கு வேற சென்னையிலேருந்து வராருன்னா பாருங்க, மாசத்துல சென்னையிலேருந்து மாதத்துக்கு ஒருக்க இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தான் அர்ச்சனை பண்ணணும். தேங்காய் வாழைப்பெல்லாம் இங்கே உடைக்க மாட்டாங்க. இந்த தேங்காய் வந்து பிள்ளையாருக்கு சதுர விடுவாங்க, சதுர தேங்காய். ஓகே, இதை அப்படியே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம். இங்கே வந்து பச்சை குங்குமம் அந்த பச்சை கலர் கயிறும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ். அந்த கயிறும் அந்த குங்குமம் டப்பாவும் காட்டுங்கம்மா. இந்த கயிறு கட்டுறது மூலமாக என்ன எந்த மாதிரி பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும்? நமக்கு பலன் வந்து எதுவும் ஒரு பயப்படுறதுக்கு வேலை இல்லை. எங்கே இருந்தாலும் ஒன்றும் பயம் இருக்காது, போகலாம் வரலாம். இது வந்து செல்வ செழிப்பை கொடுக்கும். குபேர வாய்க்கு சக்தி உள்ளது. குங்குமமும் கயிறு. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. லக்ஷ்மி குபேரர் கோவில் வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பொதுவாக பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடிக்கும் நடுவில் தான் லக்ஷ்மி குபேரர் கோவில் இருக்குது. நீங்கள் பைபாஸில் போகும்போது இந்த மாதிரி குபேரர் கோவிலோட அந்த சிலை பொம்மை வந்து பார்க்கலாம். நீங்கள் அதுலேருந்து நேராக நீங்கள் போனீங்கன்னா காட்டுப்பாதை வழியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் மொத்தம் 3 சன்னதி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு மகாலட்சுமியோட தாமரையை கும்பிட்டுட்டு சைடில் உள்ள படிக்கட்டு வழியாக ஏறி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ குபேரோட சன்னதி இருக்கும். குபேரருக்கு மேலே மகாலட்சுமியும் குபேரருக்கு முன்னாடி சிவலிங்கமும் இருக்கும். ஏன் சிவலிங்கம் இருக்குன்றது நான் சொன்ன கதைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து நீங்கள் தியானமும் பண்ணலாம். இந்த கோவிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. இந்த கோவிலை சுற்றி குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் பிடிச்ச பல விதமான விஷயங்கள் சுற்றி நிறைஞ்சிருக்கும். இந்த கோவிலில் ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா 5 ரூபாயும், பூங்காவுக்கு போகணுன்னா 20 ரூபாயும் டிக்கெட் வாங்குறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியான இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் உண்டியல் கிடையாது. நம்ம பூசாரிக்கு போகிற காணிக்கை மட்டும்தான் வாங்குவாங்க. கோவிலோட நடை திறப்பு நேரம் காலையில் 7:30 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோவில் திறந்து தான் இருக்கும். மத்தியானம் கோவில் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.